ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம கூட திருச்சிறுகுடியினுடைய அந்த திருக்கோவில் குருக்கள் கார்த்திகேயன் குருக்கள் நம்ம கூட இருக்காங்க. அந்த தலத்தினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போறாங்க. ஆலய தரிசனம், ஆலய தரிசனம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் திருச்சிறுகுடி கஷேத்திரம். சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பூஜித்த தலம். பஞ்சபாஸ்கர ஸ்தலங்கள், சூரியன் வழிபட்ட தலங்கள் 5 திருச்சிறுகுடி என்ற சிவாலயமும் ஒன்று. ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு பதவிகளை கொடுக்கக்கூடியது 2 கிரகம். ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும். அரசாங்க உத்தியோகம், தலைமை பண்புகள் எல்லாம் சூரியன். ஆளுமை பதவிகள் எல்லாம் செவ்வாய். முன்னிலைப்படுத்துதல் எல்லாம் செவ்வாயை குறிக்கும். இந்த 2 பதவிகளையும் கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாயும் சூரியனும். இந்த 2 பேரும் பூஜை பண்ண ஊர் தான் இந்த திருச்சிறுகுடி சிவாலயம் மங்களநாதர் என்கிற சூக்ஷ்மபுரீஸ்வரர் திருக்கோயில். பதவி அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பதவிகளை நம்முடைய இந்து மதம் சொல்கிறது. குடும்பம் சார்ந்த உறவுகள் ஒரு பதவி, சமுதாயம் சார்ந்த தொழில், வேலை, இதெல்லாம் ஒரு பதவி. இந்த 2 பதவிகளையும் தரக்கூடிய தலம்தான் இந்த திருச்சிறுகுடி சிவாலயம். ஹர நம பார்வதி பதரே ஹர மகாதேவா. இது திருச்சிறுகுடி அப்படிங்கிற ஸ்தலம். திரு சிறு குடி, சிறு பிடிதான் இங்க சிறு குடியா மாறி இருக்கு. பார்வதியினால ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் சிறு பிடி. இது சுயம்பு கஷேத்திரம். வரலாற்றுப்படி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில். இது முற்கால சோழர்களால கட்டப்பட்ட ஸ்தலம். திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற ஸ்தலம். சிறுபிடி, பார்வதியினால பிடிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட லிங்கம். அதுதான் சிறுகுடிங்கிற ஊரா மறிவிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிறுகுடி வாழ் பண்ணன், கடையேழு வள்ளல்கள்ல இந்த சிறுகுடி பண்ணன் வாழ்ந்ததான ஒரு வரலாறு இந்த சிறுகுடியை பத்தி சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு திவ்ய கஷேத்திரம் தான் இந்த திருச்சிறுகுடி அப்படின்னு நடைமுறையில சிறுகுடி என அழைக்கப்படுகிறது. இது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் மார்க்கத்துல மாந்தை அப்படிங்கிற இடத்துல இறங்கி ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள ஆட்டோல தான் வரணும், இல்ல கார்ல தான் வரணும். நேரடியான பஸ் வசதிகள் இல்லாத ஊர் இந்த ஊர் கிராமம். அதே போல நாச்சியார் கோயில் மார்க்கத்துல கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் மார்க்கத்துல கடகம்பாடி என்கிற இடத்துல இறங்கி அங்கிருந்து ஆட்டோலையோ கார்லயோ தான் பயணிக்கணும். 2 பக்கத்திற்கும் நடுவாக அமைந்துள்ள ஒரு சிற்றூர் தான் இந்த திருச்சிறுகுடி அப்படிங்கிற கஷேத்திரம். திருப்பாம்பரம் அப்படிங்கிற அந்த ராகு தலத்திற்கு மேற்கிலே 1 கிலோமீட்டரும், திருவேழிமலை என்னும் கஷேத்திரத்திற்கு வடக்கே 3 கிலோமீட்டரும், திருநல்லம் கோனேரிராஜபுரம் எனும் கஷேத்திரத்துக்கு 5 கிலோமீட்டர் கிழக்கிலும், அன்னியூர் என்கிற கஷேத்திரத்திற்கு 3 கிலோமீட்டர் கிழக்கிலும் இந்த கஷேத்திரமானது அமைஞ்சிருக்கு. இதை சுத்தி நிறைய திவ்ய கஷேத்திரங்கள் நிறைய இருந்தாலும் இப்ப நம்ம கோயிலுடைய வரலாறு பார்ப்போம். இங்க இருக்கிற சுவாமி சூக்ஷ்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேரு. சூக்ஷ்மம்னா தெரிந்திக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். ரகசியம்னா ஒருத்தருக்கு விடை தெரிஞ்சிருக்கணும். சூக்ஷ்மம்னா யாருக்குமே, மானிடர்களால், சாதாரண மானிடர்களால் அறிவுக்கு எட்டாததுதான் இங்கே சூக்ஷ்மம். பரம ரகசியத்துக்கும் மேல மறைபொருளாக சொல்லப்படுகிறது. இங்க இருக்கிற சுவாமி பேரு சூக்ஷ்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேரு. மறைபொருளுக்கு விடை தருபவர் அப்படின்னு அர்த்தம். என்னெல்லாம் மறைபொருள்? இந்த பிரபஞ்சம் ஒரு மறைபொருள், விடை திரு காண முடியாத மறைபொருள். நம்மளால உணர முடியும், தெரிஞ்சிக்க முடியாது. காற்று, நெருப்பு, நீர், இப்படி எல்லாத்தையும் நம்மளால உணர முடியும், அனுபவிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் ஒரு மறைபொருள். இந்த கர்மாங்கிற ஒரு செயல் பாவமா புண்ணியமான இன்னி வரைக்கும் விடை தெரியாததே இருக்கு. அது ஒரு சூக்ஷ்மம். நம்முடைய மூச்சு காத்து ஒரு சூக்ஷ்மம். நமக்கும் உயிர் இருக்கு, பறவைக்கும் உயிர் இருக்கு, மாட்டுக்கும் உயிர் இருக்கு. இந்த உயிரோடைய அடுத்த நிலை என்ன, எடுத்த நிலை என்ன அப்படிங்கிறது தெரியாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய தலம் தான் இந்த தலம். அதனாலதான் சுவாமி சூக்ஷ்மபுரீஸ்வரர், மறைபொருளுக்கு விடை தரும் நாதர்
அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல மங்களநாதர்னு பேரு, அம்பாள் மங்களாம்பிகைன்னு பேரு, மங்கள தீர்த்தம், மங்கள விநாயகர், மங்கள சுப்பிரமணியர், இப்படி நித்திய மங்களமாக விளங்கக்கூடிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் பதவி தரும் தலம் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாம் பதவினா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வேலை வாய்ப்பு, இந்த கோயிலுக்கு போனா ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனித பிறவிக்கும் 2 பதவிகளை சொல்லியிருக்கு. 2 பதவிகளை வைக்கிறான் ஒவ்வொரு மனித பிறவியும். இதுதான் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. குடும்பம் சார்ந்த வாழ்க்கை, சமுதாயம் சார்ந்த வாழ்க்கை பதவி, அகம் புறம் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அகம் சார்ந்த உறவுகள், தந்தை தாய் மகன் கணவன் மனைவி சகோதர சகோதரிகள். இந்த உறவு முறைகள் எல்லாம் நாம தீர்மானிக்கவே முடியாது, கர்மா அடிப்படையில தான் அமையும். அம்மாவையும் சரி நம்ம குழந்தைகளையும் சரி யாரையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்றோம், அதுதான் சூக்ஷ்மம்னு சொல்றோம். இந்த புறம் சார்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, சமுதாயத்துக்குன்னு உள்ள அந்தஸ்து, தொழில், கௌரவம், மரியாதை, செல்வாக்கு, அரசியல், இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம். ஆளுமை கிரகம் சொல்றோம் செவ்வாய், லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்றோம், யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்றோம், தைரிய வீரிய ஸ்தானாதிபதினு செவ்வாய்க்கு பேரு. அடி தடி வம்புனா முதல்ல இறங்கக்கூடியவர் செவ்வாயா தான் இருப்பார். தைரியத்துக்கு சொல்லக்கூடியவர், நோய்க்கும் காரகன் அவர் தான், நோயை குணமாக்குறவரும் அவர் தான், விபத்துக்கும் அவர் தான், விபத்தை சரி பண்ணக்கூடியவரும் அவர் தான். அப்போ அந்த செவ்வாயை பாப கிரகம் ஜோசியர்களால சொல்லப்படுகிறது. சனி, செவ்வாய், ராகு, கேது, இந்த 4 பேரும் பாபர்கள் அப்படின்னு ஜோசியர்களால முத்திரை குத்தப்பட்டது. அந்த செவ்வாய் இந்த ஊர்ல பூஜை பண்றாரு. நான் வலிமையான கிரகம், என்ன பாவின்னு சொல்லி ஒதுக்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானால மங்களன் சுபத்தன்மை பெற்ற தலம் இந்த தலம். அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர். ஒரு ஜீவன் ஜனிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரத்தம் தேவை. இந்த ரத்தக்காரகன் செவ்வாய் தான், சகோதரக்காரகன் செவ்வாய் தான். இப்படி பல உரிமைகளை செவ்வாய் வைத்திருக்க, இந்த பூமிக்கு சொந்தக்காரர் செவ்வாய் தான் சொல்றோம். அப்ப அந்த செவ்வாய் இங்க பூஜை பண்ணி சுபத்தன்மையை பெற்ற தலம், மங்களன் அப்படிங்கிற ஒரு தன்மையை பெற்ற ஊர் இந்த ஊர். இந்த ஆலயத்துல எல்லா சிவாலயத்தில் நடக்கிற விசேஷமும் இந்த ஆலயத்துக்கு உண்டு. நவராத்திரி 10 நாள் அம்பாளுக்கு விசேஷம். அதே போல கந்த சஷ்டி முருகப்பெருமானுக்கு இங்க அபிஷேகம், திருக்கல்யாணம், திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விசேஷமா இங்க நடக்கும். பங்குனி உத்தரம், அதுதான் இங்க திருக்கல்யாண வைபவம். இறைவனுக்கு ஒரு கல்யாண நாள் அப்படின்னு சொன்னா இந்த பங்குனி உத்தரத்தை தான் சொல்றோம். பங்குனி மாதம் வருகின்ற பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் கூடிய நன்னாள் ஐயப்பனுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயப்பனுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திரம். அந்த பங்குனி உத்தரத்துல தான் தெய்வீக திருமணங்கள் எல்லாம் நடக்கும். பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு கல்யாணம், முருகன் கோவில்ல முருகனுக்கு கல்யாணம், சிவன் கோவில்ல சிவனுக்கு கல்யாணம். அன்றைய தினம்தான் இந்த சந்தோஷ ஆலிங்கன மூர்த்திக்கும் திருக்கல்யாணம் இந்த ஊர்ல நடக்குது. மங்களாம்பிகா சமேத சூக்ஷ்மபுரீஸ்வரராக விளங்கக்கூடிய உமையவனுக்கும் சிவபெருமானுக்கும் இங்கே கல்யாணம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு நடக்கும். அது இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசத்துல வரும். ஆங்கில மாதத்துல மார்ச் ஏப்ரல்ல வரும் பௌர்ணமி. பங்குனி மாத பௌர்ணமி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அன்றைய தினம் இந்த ஆலிங்கன மூர்த்தியை இங்க தரிசனம் பண்ணலாம். காலையில ஹோமங்கள், அபிஷேகங்கள், சாயந்தரம் திருக்கல்யாணம், கல்யாண சாப்பாடு மாதிரி இந்த கோவிலே விசேஷமா நடக்கும். அதை தவிர மகா சிவராத்திரி இரவு முழுவதும் இங்க நடக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சிவன் கோவில்ல சிவராத்திரி உண்டு, சிவனுக்கு 4 கால அபிஷேகம் உண்டு. ஆனா இந்த ஊர்ல சிவனுக்கு அபிஷேகமே இல்லாத சிவராத்திரி. ஒரு காலம் சிவனுக்கு அபிஷேகமே கிடையாது, தைலக்காப்பு மட்டும்தான். அன்னைக்குதான் அந்த கவசத்தை எடுத்து சுவாமியை பார்ப்பதற்காக பல்வேறு ஊர்ல இருந்து மக்கள்கள் வருவாங்க. எல்லா அபிஷேகமும் இங்க அம்பாளுக்கு தான். சிவராத்திரியில அம்பாளுக்கு தான் அபிஷேகம். ஆனா அந்த 4 காலமும் சிவனுக்கு தைலக்காப்பு விசேஷங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் ராத்திரி முழுக்க இங்க கூடுவார்கள். கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். சிவராத்திரி ரொம்ப சிறப்பா நடக்கும். இப்படி பல்வேறு விசேஷங்களும் இந்த ஆலயத்துக்கு சிறப்பு உண்டு. செவ்வாய் தான் இந்த கோவிலுடைய நாயகர். தனி சன்னதியில இருக்கக்கூடிய செவ்வாய். அவருக்கு நட்சத்திரங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் தரிசனம் பண்ணினா தடைப்பட்ட காரியங்களை நடத்தி வைப்பவர். அதுதான் செவ்வாய்னா முடக்கு என்று ஜோதிடர்களால் சொல்லப்படுகிற தடை. ஒரு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதை முடக்கு அப்படின்னு சொல்றோம். அதை நீக்குவார்.
தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், இல்ல வேலை வாய்ப்பா இருக்கட்டும், குழந்தை வாய்ப்பு பாக்கியமா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், இந்த குடும்பமும் அகமும் புறமும் சார்ந்துதான் நம்ம மனித வாழ்க்கைன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால இந்த அகமும் புறமும் சார்ந்த வாழ்க்கையில படிப்பாக இருக்கட்டும், இல்ல தொழில் அபிவிருத்தியாக இருக்கட்டும், நீங்க கொள்ளுதாத்தா ஆகணும்னாலும் அது ஒரு ப்ரமோஷன் தான். அந்த கொள்ளுதாத்தா ஆகணும்னாலும் இங்க வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா உங்களுடைய ப்ரமோஷன், அதாவது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி தருவார் என்பது சந்தேகம் இல்லை. ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி சக்தி கூட இன்னைக்கு திருச்சிறுகுடி சிவன் கோவிலை பற்றி, அந்த கோவிலினுடைய குருக்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.